ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு தோசை தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை. இதே மெத்தடில் நீங்கள் கோதுமை மாவில் கூட பண்ணலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒயர் விஸ்க் வச்சு இல்லை கரண்டியோ வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, மீடியமான பதத்தில் நல்லா கரைச்சிக்கோங்க. ஆனால் இது தண்ணியாக இருந்தால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது கரெக்டான பதம். இப்போ இது இருக்கட்டும்ங்க, நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதுவும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்க்கும்போது வாயில் கடிப்படும் போது நல்லா இருக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடியாக. இப்போ இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் மாற வேண்டாம். வெங்காயம் ஓரளவுக்கு சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா கலக்கிக்கலாம். நல்லா எதுவும் கட்டி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட தோசை ரொம்ப சூப்பராக வரும். இந்த தோசைக்கு நீங்கள் தொட்டுக்க இல்லாமலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு காரமாக ஒரு சட்னி வச்சும் சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு, இது தேய்க்கக்கூடாதுங்க, தேய்ச்சோம்னா ஒட்டிக்கும் கரண்டிலேயே. இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தோசை ரொம்ப நல்லா சூப்பராக வரும். இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம தோசை நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தோசை. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்கு. தோசை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க, அதே அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மைதா மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.